அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மனவாட்டிகளே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியை வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் பொக்கிஷம் இங்கே காரியத்தில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லூக்கா 12ஆம் அதிகாரத்தில் 34ஆம் வசனத்தில் சொல்கிறார், உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் ஒருவரையும் குற்றம் சுமத்தவர் அல்ல. இங்கே அவர் சொல்லுகிற காரியம் 2 காரியமாக சொல்லுகிறார். ஒன்று பொக்கிஷம், உலகப்பூர்வமான பொக்கிஷம். இன்னொன்று பரலோகத்துக்குரிய பொக்கிஷம். இதில் உங்களுடைய இருதயம் எதை சார்ந்திருக்கிறது என்று, நீங்கள் உலகத்தில் சார்ந்திருக்கிறீங்களா இல்லை பரலோகத்தில் சார்ந்திருக்கிறீங்களா? அப்போ உலகத்தில் சார்ந்திருந்தால் உங்களுடைய விலைமதிக்க முடியாத பொக்கிஷமாக எண்ணுகிற காரியத்தின் மீது தான் உங்களுடைய கண்கள் இருக்கும், உங்களுடைய சிந்தனை இருக்கும். அதே போல் பரலோகத்துக்குரிய பொக்கிஷமாக எண்ணும்போது அது பரலோகத்துக்குரிய காரியமாக இருக்கும்னு சொல்கிறாரு. இந்த காரியத்தில் உலகத்துக்குடைய பொக்கிஷமாக நம்ம எதை எண்ணுகிறோமோ அதன்படியே நம்முடைய சிந்தைகளும் இருக்கும். எப்பொழுது பார்த்தாலும் நமக்கு அதன் மீதே ஒரு நோட்டம் இருக்கும். இதை ஆண்டவர் குற்றமாக சொல்லவில்லை, பொதுவான காரியமாக அவர் வெளிப்படுத்துகிறார். அதே இங்கே பொக்கிஷமாக உலகப்புரிய காரியமும் உண்டு, பரலோக காரியமும் உண்டு. இப்போ பரலோகத்துக்குடைய ஆவிக்குரிய காரியமாக இங்கே பவுல் எதை சொல்லுகிறார் என்றால், கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, அதாவது அவருக்குள், கிறிஸ்துவுக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. இந்த ஞானம், விலைமதிக்க முடியாத ஞானம், இது பரலோகத்திலிருந்து மட்டும்தான் கொடுக்க முடியும். உலகத்துக்குள்ள ஞானம் என்று அல்ல, சூழ்ச்சியான காரியமாக தான் உலகத்திலிருந்து உண்டாகும். ஆனால் பரலோகத்தில் தான் ஞானம். இதைத்தான் அவர் சாலமோனும் நம் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் தேவனிடத்தில் அவர் கேட்டார். விலைமதிக்க முடியாத அநேக பொக்கிஷங்கள் உலகப்புறமாக அவரிடத்தில் இருக்கும்போது கூட அவர் கேட்டது ஞானத்தை. இங்கே பார்த்தீங்கன்னா, இந்த ஞானம் பார்த்தீங்கன்னா பரலோகத்திலிருந்து கிடைக்கக்கூடியதான். அதனால் 2 காரியத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். உலகப்புறமான பொக்கிஷமும் உண்டு, பரலோகத்துக்குரிய ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கியிருக்கிறது. இந்த பொக்கிஷமாக இந்த 2 காரியத்தை, 2 காரியம், இந்த ஞானத்தை நாம் வைக்கும்போது பரலோகத்துக்குண்டான அந்த தேவனை அறிகின்ற அறிவில் வளரலாம். அந்த வளர்ச்சி இருக்கும். இந்த உலகத்தோட பொக்கிஷமாக நம்ம வைத்திருப்பது இதற்குண்டான வளர்ச்சி இருக்கும். அதை தான் நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 2 காரியமாக வெளிப்படுத்துகிறார். சரி, இந்த நாளுக்கும் பரிசுத்த ஆவியை வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் மூவரிலும் ஒருவராக தேவனே, உம்முடைய நாமம் ஒன்றிக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.